என் பேர் சதீஷ். நான் கொளத்தூர்லேருந்து வரேன். ஸோ நான் க்ரோ ஹேர் அம்பத்தூர் கிளினிக்கில் வந்து மார்ச்சில் வந்து கன்சல்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் வந்து எப்படி தெரியும்னா, ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணி தான் வந்தேன், என்னை யாரும் கன்சல்ட் பண்ணலை. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது டாக்டர் வசுப்ரியா, அவங்கள பார்த்தேன் மார்ச்சில். அவங்க என் ஸ்கேல்ப் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் போகலான்னு சொன்னாங்க. பிஆர்பி வேண்டாம், ஜிஎஃப்சி உங்களுக்கு பெட்டர் க்ரோத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 ஆக்சிஜன் லேசர் தெரப்பியும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் ஒன்று ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 3 ஜிஎஃப்சி முடித்தேன். ஸோ ஜிஎஃப்சி முடிச்சிட்ட பிறகு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேல்ப்ல செக்அப் பண்ணாங்க. அந்த செக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃப் வந்தது. அதுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அப்புறம் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ ஜிஎஃப்சி நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து எனக்கு கூடவே மினாக்சிடில் சொல்யூஷனும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த சொல்யூஷன் நைட் நான் அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ அதை நான் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு 3rd ஜிஎஃப்சிக்கு அப்புறமாவே வந்து எனக்கு என்னன்னா வந்து ஹேர் ஃபால் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. முன்னாடி கொஞ்சம் நிறைய ஹேர் ஃபால் இருக்கும், இப்போ ஹேர் ஃபால் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா டெர்மா ரோலிங்கும் வந்து எனக்கு வீக்லி யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்க போர்ஷன் கொஞ்சம் நல்லா கவர் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனாலும் கொஞ்சம் லைட்டா எனக்கு இது இருக்கு, பட் முன்னாடிக்கு எனக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ முன்னாடிக்கு பார்க்கும்போது எனக்கு ஃப்ரண்ட்ல நல்லா கவரேஜ் இருக்கு. ஸோ எனக்கு 6 ஜிஎஃப்சி முடிச்சிருக்கு. ஸோ இந்த 6 ஜிஎஃப்சில எனக்கு ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கு. அண்ட் எனக்கு ஃப்ரண்டல் ஏரியாஸ்ல நல்ல ஹேர் க்ரோத்தும் கொஞ்சம் எனக்கு நல்லா தெரியுது.